ஏபோத்து. அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பி ஓடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏபோத்து இருந்தது. தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைபட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான். தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்டபோது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ? உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்றார். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார்கள் என்றார். ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீது கேகிலாவிலிருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். சவுல் தாவீதை கொண்டு போட வேண்டும் என்று ஒரே குறியாய் இருக்கிறார். தாவீது சமீபத்தில்தான் பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சித்தார். இந்த செய்தி சவுலுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும். கேகிலாவை ரட்சிக்க வேண்டியது சவுலின் வேலை. சவுல் செய்ய வேண்டிய வேலையை தாவீது செய்திருக்கிறார். இதற்காக சவுல் தாவீதை கனம் பண்ண வேண்டும். ஆனால் சவுலோ தாவீதை எப்படியாவது கொண்டு போட வேண்டும் என்று நினைவாயிருக்கிறார். தாவீது எங்கே போகிறார், எங்கே வருகிறார் என்று சவுல் தன்னுடைய வேவுகாரர் மூலமாய் விசாரிக்கிறார். தாவீது கேகிலாவுக்கு வந்தார் என்று சவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது. சவுலோ தேவன் தாவீதை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். சவுல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறார். இஸ்ரவேலுக்கு நன்மை செய்த தாவீதை கொண்டு போட வேண்டும் என்று சவுல் நினைக்கிறார். தாவீது செத்துப்போக வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம் அல்ல, இது சவுலின் விருப்பம். ஆனாலும் தன்னுடைய ஆசைக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார் என்று சவுல் நினைக்கிறார். கர்த்தர் ஒருபோதும் அநீதிக்கு துணை போக மாட்டார். கர்த்தர் துன்மார்க்கருக்கு எதிர்த்து நிற்கிறவர். தாவீது கேகிலாவுக்கு வந்தார் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் தாவீதை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். தாவீது கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைபட்டிருக்கிறார் என்று சவுல் சொல்லுகிறார். சவுல் இஸ்ரவேலின் தேவனை தூஷிக்கிறார். சவுல் கர்த்தரை சர்வ வல்லமையுள்ள தேவனாக பார்க்காமல் தன்னுடைய துன்மார்க்கமான இச்சையை நிறைவேற்றுகிற ஊழியக்காரராக பார்க்கிறார். சவுலின் மனதிலே தாவீதுக்கு விரோதமான கோபமும் பொறாமையும் இருக்கிறது. இது கர்த்தரால் உண்டாகவில்லை. இந்த பொறாமை சவுலின் துன்மார்க்கத்தினால் உண்டாயிற்று. தாவீதையும் அவருடைய மனுஷரையும் முற்றுகை போட வேண்டும் என்று சவுல் தீர்மானம் பண்ணுகிறார். இதற்காக கேகிலாவுக்கு போக சவுல் எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பிக்கிறார். பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போவது போல சவுல் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிச் சேர்க்கிறார். ஆனால் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவது சவுலின் நோக்கம் அல்ல. தாவீதையும் அவருடைய மனுஷரையும் முற்றுகை போட வேண்டும் என்பதே சவுலின் நோக்கம். அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பி ஓடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏபோத்து இருக்கிறது. கேகிலா என்னும் பெயருக்கு அடைக்கப்பட்டது என்று பொருள். இதன் தற்போதைய பெயர் கேலா. இது எப்ரோனுக்கு மேற்கே 8 மைல் தூரத்தில் பெலிஸ்தருடைய எல்லைப் பகுதிக்கு அருகில் அமைந்துள்ளது. சவுல் தனக்கு பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணுகிறார் என்பதை தாவீது அறிந்து கொள்கிறார். இது சம்பந்தமாக தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்க விரும்புகிறார். இதற்காக தாவீது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி,
ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்று சொல்லுகிறார். தாவீது சிறந்த யுத்த வீரன். அதே சமயத்தில் அவர் காரிய சமத்தர். தன் எதிரியின் ஒவ்வொரு அசைவையும் அறிந்து வைத்திருக்கிறார். சவுலிடமிருந்து தப்பித்து ஓடுவதற்கு தாவீது எப்போதும் ஊரீம் தும்மீம் ஆகியவற்றை பயன்படுத்தி கர்த்தரிடத்தில் விசாரித்தார். ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்று தாவீது சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தின் மூலமாக ஏபோத்து இப்போது சவுலிடத்தில் இல்லை, இது தாவீதிடம் உள்ளது என்பது தெளிவாகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீதுக்கு ஏபோத்து இருந்தது போல புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நம்முடைய கரங்களிலே பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. இதிலே ஜீவனுள்ள வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தேவையான ஆலோசனைகளை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை பற்றி நமக்கு எப்பொழுதெல்லாம் சந்தேகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய சித்தத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது கேட்டுக்கொண்ட பிரகாரம் ஏபோத்து அவரிடத்தில் கொண்டு வரப்படுகிறது. அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ? உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் நேரடியாக ஜெபித்தது போல புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளும் கர்த்தரிடத்தில் நேரடியாக ஜெபிக்கலாம். நாம் இக்காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக ஜெபிக்க வேண்டும். ஊரீம் தும்மீம் ஆகியவற்றை பயன்படுத்தும் போது ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கர்த்தரிடத்தில் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் கேட்கலாம். அதன் பின்பு கர்த்தர் பதில் கொடுப்பார். தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தரை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் தன்னை பற்றி சொல்லும்போது உம்முடைய அடியான் என்று சொல்லுகிறார். தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போனார். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தார். தாவீது கேகிலாவின் மனுஷருக்கு நன்மை செய்திருக்கிறார். கேகிலா பட்டணத்தார் தனக்கு நன்மை செய்வார்களா, தனக்கு ஆதரவாய் இருப்பார்களா, அல்லது தன்னையும் தன்னுடைய மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்புக் கொடுப்பார்களா என்பது தாவீதுக்கு தெரியவில்லை. தாவீது இதையும் கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிந்து கொள்ள விரும்புகிறார். தாவீது கர்த்தரிடத்தில், கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ என்று கேட்டதற்கு கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு கேகிலா பட்டணத்தாரின் உண்மையான மனதும் அவர்களுடைய எண்ணமும் தெரியவில்லை. கர்த்தருக்கு தெரியாத ரகசியம் ஒன்றும் இல்லை. மனுஷன் முகத்தை பார்க்கும்போது கர்த்தர் மனுஷருடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். அவர் கேகிலா பட்டணத்தாரின் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். பெலிஸ்தரின் கையில் இருந்து தாவீது கேகிலா ஊராரை ரட்சித்தார். இந்த நன்மைக்கு அவர்கள் நன்றி இல்லாமல் தாவீதை சவுலின் கையில் ஒப்புக் கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். தாவீது கேகிலா பட்டணத்தாருக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆகையினால் அவர்கள் தாவீதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ தாவீதுக்கு துரோகம் பண்ணுகிறார்கள். கேகிலா பட்டணத்தார் பலவீனராய் இருக்கிறார்கள். அவர்களால் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியவில்லை. சவுல் இப்போது கேகிலா பட்டணத்தை முற்றுகை போட்டிருக்கிறார். கேகிலா பட்டணத்து மனுஷரால் சவுலுக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ண முடியாது. கேகிலா பட்டணத்தார் தாவீதை சவுலின் கையில் ஒப்புக் கொடுத்தால் சவுல் இவர்களை தண்டியாமல் விட்டு விடுவார். தாவீதை பிடித்துக் கொள்வார். அவர்கள் தாவீதை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பி தாவீதை சவுலின் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் சவுலின் கோபம் கேகிலா பட்டணத்தார் மீது வரும். சவுல் ஒரு துன்மார்க்கன். சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்டது போல தங்களையும் கொன்று போடுவார் என்று கேகிலா பட்டணத்தார் பயப்படுகிறார்கள். பட்டணம் முழுவதும் அழிந்து போவதற்கு பதிலாக தாவீதை சவுலின் கையில் ஒப்புக் கொடுத்து தாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று கேகிலா பட்டணத்தார் நினைக்கிறார்கள். கர்த்தர் கேகிலா பட்டணத்தாருடைய நினைவை அறிந்திருக்கிறார். ஆகையினால்
கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறார். கேகிலா பட்டணத்தார் தனக்கு துரோகம் பண்ண தீர்மானித்திருப்பதற்காக தாவீது அவர்கள் மீது கோபப்படவில்லை, அவர்களை சங்காரம் பண்ணிவிடவில்லை. தானும் தன்னுடைய மனுஷரும் சவுலின் கைக்கு எவ்வாறு தப்பிப்பது என்பதை பற்றி தாவீது யோசிக்கிறார். கேகிலா பட்டணத்தார் தாவீதுக்கு விரோதமாக திரும்பி இருப்பதினால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவருடைய மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போகிறார்கள். தாவீது கேகிலாவில் இருந்து தப்பிப்போனார் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது தான் புறப்படுவதை சவுல் நிறுத்திவிடுகிறார். அதுல்லாம் கெபியில் இருந்தபோது தாவீதோடு 400 பேர் மட்டுமே இருந்தார்கள். அதன் பின்பு மேலும் 200 பேர் தாவீதோடு சேர்ந்திருக்கிறார்கள். தாவீதோடு இருந்தவர்களில் பலர் பராக்கிரமசாலிகள் ஆவார்கள். தாவீது என்கேதியில் உள்ள கெபியில் இருந்தபோது அவரோடு கூட ஏறக்குறைய 400 பேர் மாத்திரமே இருந்தார்கள். இப்போது அவரோடு கூட ஏறக்குறைய 600 பேர் இருக்கிறார்கள். தாவீதினுடைய சேனையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. தாவீது கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகிறார். ஆனால் எங்கே போக வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை. தாவீது கர்த்தருடைய சித்தத்திற்கும் அவருடைய வழி நடத்துதலுக்கும் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறார். தாவீதோடு கூட இருக்கிற 600 பேரும் அவர் எங்கே போகிறாரோ அங்கே அவரோடு கூட போகிறார்கள். தாவீது தப்பித்து போனதினால் சவுலுக்கு மிகுந்த ஏமாற்றம் ஆயிற்று. தாவீது கேகிலாவுக்கு வந்தார் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் தாவீதை தன் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சவுல் நினைத்தார். கர்த்தர் தாவீதை சவுலின் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. கர்த்தர் தாவீதை சவுலின் கைக்கு விலக்கி மீட்டுக் கொண்டார். சவுல் தாவீதுக்கு கண்ணியாக இருந்தாலும் தாவீது கர்த்தருடைய கிருபையினால் சவுலின் கண்ணிக்கு தப்பிக்கிறார்.